வணக்கம். நான் இப்போ பைனாப்பிள் ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதில் கட் பண்ணிவிட்டு பாதி ரொம்ப சின்ன பீஸாக 7 பீஸ் இதில் போட்டிருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கறி மசாலா தூள் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பட்டை தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் எடுத்திருக்கிறேன். இது எல்லாத்தையும் இதில் ஒன்றோட சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்காக சேர்த்துக்கலாம். ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அதில் கொஞ்சமாக ஒரு 5-6 ட்ராப்ஸ் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும், கொஞ்சம் இனிப்பு சுவை, காரம் எல்லாமே இருக்கும். சாப்பிட நல்லா இருக்கும். ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் பார்த்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் போல் ஊற்றி இது மாதிரி கொஞ்சம் நல்ல பேஸ்ட்டாக பண்ணியாச்சு. இனி இதை அந்த துண்டு எடுத்து அது மேலே இதை தடவிடலாம். இப்போ அந்த பேஸ்ட் எடுத்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இதில் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சிட்டு ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சிடலாம். அது கொஞ்சம் ஊறணும். இந்த மாதிரி எல்லா பீஸ்லையும் தடவிக்கலாம். நான் இப்போ எல்லாம் இதில் நல்லா தடவிட்டேன். இதை இனி ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். வச்சுட்டு அப்புறமா நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பைனாப்பிள் துண்டுகள்லாம் நல்லா ஊறிட்டு இனி நம்ம பொரிக்கலாம். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம். கல் சூடாயிடுச்சு, போட்டுடலாம். ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனது மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். போதும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மீதி இருக்கிற துண்டுகளையும் போட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு தடவை இது மாதிரி வித்தியாசமாக செய்து பாருங்களேன். செய்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.